டிட்வா புயல் நெருங்கி வரும் நிலையில் தஞ்சை மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்படைந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அருள் ரூஸ்வெல்ட். இந்த பாதிப்பு காரணமாக விவசாயிகள் என்ன கவலை தெரிவிக்கிறாங்க, என்ன கோரிக்கை விடுக்கிறாங்க, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக தஞ்சை பெய்து வரும் கனமழையால் பருத்திக்கோட்டை, ஆதனக்கோட்டை, பொன்னாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 500 ஏக்கருக்கு மேல் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. மேலும் விளைநிலங்கள் ஏரி போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் பெரிய சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள். நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி வருவதால் மீண்டும் மறுநடவு செய்ய ஏதுவாக ஒரு பணமும் இல்லாததால் விவசாயிகளுக்கு பெரிய வேதனையாக இருக்கிறதாக தெரிவிக்கின்றார்கள். டிட்வா புயல் நாளை கரையை கடக்க உள்ள நிலையில் தஞ்சை மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு முதல் தற்போது வரை பலவாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒரத்தநாடு தாலுகா பருத்தியப்பர் கோட்டை, சின்ன பருத்தியப்பர் கோட்டை, ஆதனக்கோட்டை, பொன்னாப்பூர் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளது. நடவு செய்து 20 நாட்களான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வேர்கள் அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வடிகால் வாய்க்கால் முழுவதாக தூர்வார காரணத்தால் ஆகாய தாமரை செடிகள் மண்டி இருப்பதால் அங்கேயே தண்ணீர் நிரம்பி இருப்பதாலும் விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். பயிர்கள் முழுவதும் அழுகிவிட்டதால் மீண்டும் மறுநடவு செய்ய பணமில்லாத காரணமாகவும் தெரிவித்து வருகின்றனர். உரிய நேரத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வடிகால் வாய்க்காலை போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் ஏக்கருக்கு 25,000 முதல் 30,000 ரூபாய் செலவு செய்தும் எந்த பயிரும் காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருள் ரூஸ்வெல்ட்.